ஏப்பா என்ன சொல்லு. என்ன ஆளை பத்தி விசாரிக்கலாம் பார்த்தா ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. எல்லாம் இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? அப்பாடா நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குன்னு ஒரு பதறி அடிச்சு ஓடியாரான் பாரு. அவன்கிட்ட கேப்போம். ஏப்பா அசலூர்ல இருந்து பொழைக்க வந்த பரதேசினி ஒழுங்கா வேலையை செஞ்சுட்டு கூலியை வாங்கிட்டு போடானா வீணா கோஷம் போட்டு கொடியா பிடிக்கிற. நான் நேத்து தானே கேட்டேன். இந்த ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம், நான் செய்யறதுதான் தர்மம். என்ன எதிர்த்து எவனும் பேசக்கூடாது. பேசுனா பேசுனா இதான் நடக்கும். வாஸ்தவம் தானே? வாஸ்தவம் தான். போகாதப்பா. ஊராயாது எவனை பார்த்தாலும் கொலகார பைய மாதிரியே தெரியுது. வாழைக்காய வெட்ட மாதிரி கைய வெட்டுறாங்க. எப்பா இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது. வா இப்ப ஊருக்கு போலாம். எங்க போனாலும் என் உசுறு நம்ம ஊர் மேல தான் போகணும். உசுறு போகுதுன்னு முடிவு பண்ணிட்டல. அந்த கழுதை எங்க போனா? சரி வா கோயிலுக்கு போலாம். எப்பா எங்கேயாச்சும் கூட்டி போய் என்ன பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஆனா அவ தவறாம கோயிலுக்கு வருவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போலாம் வா. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? அப்பா உன் ஆளு மலை மேல இருக்க சாமியை தான் கும்பிடுமா? ஏன் கீழே இருக்க சாமியை கும்பிடாதா? அட அப்படியே இருந்தாலும் கீழே வர்றப்ப பாக்கலாம்ல, மேல வந்துதான் பாக்கணுமா? அது தானா வந்துட்டு இருக்கு. அப்புறம் உசு புசு பாரு. தம்பி 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 இருப்பா தம்பி தம்பி இங்க பாரு. அவசரப்பட்டு போனேன்னா நீ உணர்ச்சி வசப்பட்டுருவ. அதுக்கப்புறம் நம்ம யாரு எவருங்கிற விஷயம் அங்க நிக்கிறவனுக்கு தான் தெரிஞ்சு போவோம். அப்புறம் பழைய மாதிரி என்னால காப்பாத்திக்க என்னையே காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன? நான் மட்டும் போய் என்னுடைய அறிவு திறமையால அந்த பொண்ணை இங்க கூட்டி வர்றேன். அதுக்கப்புறம் என்ன எதுவும் பேசிக்கிறோம். ஓகே? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல நீ வேணாம் தம்பி. அட இது சரிப்பட்டு வராது. ஐயோ ஐயோ என்னது? அண்ணன் போட்ட கோடு. இத நீ தாண்டப்படாது. நிச்சயமா தாண்டக்கூடாது. சத்தியமா தாண்டப்படாங்கல்ல? சரிங்கண்ணா. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். மனோஜவம் மாருத துல்யேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம். டேய் எந்த நாதாரி பட கல்ல எடுத்து அடிச்சது? தில்லு இருந்தா நேருக்கு நேரா வாங்குறா பாக்கலாம். இந்த ஊர்ல பூசாரி மாதிரி கொண்டு கவாலி போயிடலாம் இருக்கேன். அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. தீபாவளி காட்டணும் முத கொண்டு தீவிரவாதியால மாத்தி வச்சிருக்காங்க. தம்பி காப்பாத்துமா. ஐயோ எல்லா பக்கம் வர்றாங்களே. ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. கடுகளும் கல்லு போட்டதுக்கான இவ்வளவு ஆயுதம். ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே. ஐயோ எங்கிட்டு போனாலும் பள்ளமா இருக்கடா சாமி. ஐயோ குதிச்சுடா குதிச்சுடா கைப்புள்ள. எங்க போன் அடிக்கிறது எடுக்க கூடாதா? நீ எடுத்து என்னன்னு கேளு. ஹலோ நான் தாமா பேசுறேன். சொல்லுங்கம்மா. சக்தி கிளம்பி போனதுல இருந்து வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. மனசே சரியில்லம்மா. சக்தி இங்க வரலையேம்மா. என்னது? சக்தி அங்க வரலையா? இல்ல வரலையே.
எந்த ஊர்னு தெரியுமா? மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். ஏன் தம்பி, காப்பாத்து காப்பாத்துன்னு கதறனே, கொஞ்சம் வந்திருக்கலாம்ல? நீங்க தானே சொன்னீங்க அண்ணன் போட்ட கோடு தாண்டக்கூடாதுன்னு. ஆமா, அண்ணன் தம்பி பாசத்தை இதுல மட்டும் காட்டு. நான் அடி வாங்குறப்ப காட்டாத. நல்ல வேளை செதறி இருப்பேன். எந்த சாமி புண்ணியமோ. தம்பி 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 தம்பி, என்ன ஆதலிய பார்க்க முடியலங்கிறக்காண்டி தூக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. து. அம்மா. இந்த கயிறு கவு. கவ்வவா? நாய் ரேஞ்சுக்கு ஆயிட்டேன். இது எதுக்கு கவ சொல்றப்ப? செவு ரொம்ப அவசரம் இல்ல. நீ இந்த முனையை பிடிச்சி இழுக்கும் போது நான் அந்த முனையை பிடிச்சி மேலே ஏறிடுவேன். தம்பி தம்பி, ஒரு சின்ன கல்லு போட்டதுக்கே கன்னி வெடி வீசி என்ன கொல்ல பார்த்த ஊர் இது. ஒரு பொண்ணை தூக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போறேங்கிறிய, என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாரு. சொன்னது செய்டா. ஐயோ ஐயோ. என்னது? பேலன்ஸ். உடும்புக்கார உடம்பு. என் வலுவை நீ பார்த்தது இல்ல. இப்ப நான் இழுக்கிறதுல நீ எப்படி மேல போறேன்னு மட்டும் பாரு. சத்தியமா? ஓயாமலாம் சத்தியம் பண்ண முடியாப்பா. ஒரு தடவை பண்ண போதும் போ. எப்ப பார்த்தாலும் சத்தியம். ஐயோ அம்மா. ஏய், சாரி. இப்ப போ. சத்தியமா? அட போப்பா. டேய், என்னடா பண்ணற? என்னமோ பண்ண போய் சொல்லடா. எப்படியோ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். சரி சரி, யாராவது வந்துட்டு போறாங்க. நீ உடனே கிளம்பு. ஓய், உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்தேன். அப்போ இங்க இருந்து விருந்து சாப்பிட போறியா? நான் ரெடி. நீங்க எப்படி? என்ன விளையாடுறியா? நான் சீரியஸா சொல்றேன். உன்னை கூட்டிட்டு போய் தான் வந்திருக்கேன். ஏய், விஷயம் தெரியாம பேசாத. இந்த ஊருக்குள்ள வரத்துக்கும் போறதுக்கும் ஒரே வழி ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தான் அடுத்த ட்ரெயின். என்ன டிடிஆர் வேலை செஞ்சேன்? அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்து கூட்டிட்டு போறேன். அதுக்குள்ள அப்பா உன்னை பாத்துட்டாருனா? போலீஸ் திருடனை ஊரெல்லாம் தேடும், ஆனா ஸ்டேஷன்ல தேடுமா? அதே மாதிரி உங்க அப்பா என்ன ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காரு. ஆனா நான் அவர் வீட்டுல இருக்கேன். ஒருவேளை பாத்துட்டா அவரை கொன்னுடுவேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டியா நீ? விடுடா. ஏய், விடுடா. விடுடா. விடு. தம்பி, விடாத. டேய், விடுடா அவனை. விடாதீங்க. டேய், புடிங்கடா. டேய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வீட்டுக்குள்ள அந்த கூலிக்காரன் நுழைஞ்சிட்டான். புடிங்க. விடாதீங்க. நீலவேணி. ஏய், நீலவேணி. ஏய், நீலவேணி. என்னது? கதவை தர. உள்ள எவனாவது வந்திருக்கானான்னு பார்க்கணும்.
கதவு பூட்டிதானே இருக்கு. உங்க அப்பா ரொம்ப பூட்டிதான் கிடந்தது. அதுக்குள்ள எவ்வளவு நுழைஞ்சிட்டான். நீ முதல்ல கதவு தர. உள்ள பாக்கணும். சொன்னா கேளு. உள்ள போ. ஹலோ சொல்றேனே. இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்க. கதவு தர. டேய் இங்கேயே ஏன்டா நிக்கிறீங்க? போய் அந்த பக்கம் தேடுங்க. தல. சே. அத்தை உள்ள ஒண்ணும் இல்ல. அத நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. சொன்னா கேளுங்க. ஏய் போடி. வர வர எதுக்கு பேசிட்டு இருக்க நீ? அக்கா. உங்க அப்பா சுமாரு ஐயா இவன் இங்க இருக்கான். பரதேசி சிக்கிட்டானா? இந்த கட்டையில போறவனுக்கு என்ன தைரியம்? டேய் கைய வெட்டதோட உன்னை சும்மா விட்டுற கூடாதா? அப்பவே உன் தலையை எடுத்துக்கணும். போடா திமிரு பிடிச்ச பயலே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்ப? உனக்கு என்ன பண்றப்பா? விடுங்க. ஏய் கூலிக்கார பரதேசி. டேய் இவன் சாவ பாக்குற எவனுக்கும் நம்மள எதுக்குற தைரியம் வரக்கூடாது. டேய் எனக்கு பயமா இருக்கு. சக்தி நீ இங்க இருந்து போயிடு. இவங்க கொலகார பாவீங்க. இவங்கள மீறி நாம இந்த ஊரை விட்டு போக முடியாது. ப்ளீஸ் போயிடு. என்ன நம்புறல? அப்போ சுமாரு. ஏய். என்ன புது பழக்கம்? தூங்கும்போது தண்ணி ஊத்தி எழுப்புறது. உசுப்னா எந்திரிக்க மாட்டேதானே? என்ன உப்பு கறிக்குது? எங்க இருக்கு நானு? ஐயையே! சே! ஆஹா! இவன் போனது இல்லாம நம்மளே வீட்டுக்குள்ள இழுத்து விட்டு போயிட்டானே. சிக்கினா செதச்சிருவாங்களையா. அது யாரு? இவன் எங்க இங்க வந்தா? யார் நீ? ஏன் சிரிக்கிற? ஓ அந்த பாலக்காரன் சொன்னானே அவன் தம்பி நீதானா? இந்த பாலக்காரன் வாங்க மாப்ள. நேத்தே வர நீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு? அந்த பையன் எங்க ஊர்ல இருந்து ஊருக்கு வந்திருக்கான். எந்த பையன்? நம்ம நீலவாணி பின்னாடி சுத்திட்டு இருந்த சக்தி அவன்தான். சந்தேகமே இல்லை. நீலவாணி தேடிதான் சக்தி இங்க வந்திருப்பான். ஏய் ஊரளியில ஆளுங்களை பாட்டுக்கடா. ஊருக்குள்ள எல்லா வீட்டையும் சல்லடை போட்டு சலிங்கடா. அவன் கண்டிப்பா அவளை தேடிங்க வருவான். வீட்டை சுத்தி 4 பக்கம் ஆளுகள் நிக்க வை. புதுசா எவனாவது கடலைப்பட்டா அடுத்த நிமிஷம் அவன் இங்க இருக்கணும். அம்மா காலையில நம்ம வீட்டுக்கு பால்கார முனுசாமியோட தம்பின்னு ஒருத்தன் வந்தான். அவனை இதுவரைக்கும் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தான். கைப்புள்ள புளிப்பால் கறந்து குடிச்சவன கேவலம் பசும்பால் கறக்க விட்டாங்களையா. மாட்டுக்குள்ள ரோசை வருதா அந்த ஊர்ல? என்ன லுக்கு? காலை உடிச்சு இப்படி ஒன்னியால. அம்மா 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 அம்மா. எங்க அவன்? அதோ அவன்தான். இவனா? இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சக்தி சக்தி எழுந்துரு. ஹனி குட் மார்னிங். உங்க வீட்ல பெட் காஃபி குடுக்குற பழக்கம் இல்லையா? ஆமா, இவரு மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்க மாப்பிள்ள பெட் காஃபி கொடுத்து எழுப்புவாங்க. ஏய் நீ சொன்னாலும் சொல்லாட்டி இதே மாமனார் வீடு தாண்டி. வீட்டை சுத்தி ஆளுங்க. முதல்ல தப்பிக்கிற வழியை யோசி.
வைரக்கண்ணு என்ன வாச வரைக்கும் வந்துட்டு யோசிச்சுட்டு நிக்கிற? வாவான்னு கூப்பிட்டுட்டு வாசல்ல நிக்க வச்சா என்ன அர்த்தம்? உள்ள கூப்பிடுறா. வா. யார் இவங்க? எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க. இவங்க தான் நீங்க தூக்கிட்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆமா, நான் பிறந்ததுமே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவை அப்பா தான் கொலை பண்ணிட்டாருன்னு அப்பாவை கொலை பண்ணணும்னு அலையறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள கொல்லணும்னு அப்பா நினைக்கிறாரு. அவங்க பகை வளர்ந்துகிட்டே இருக்கு. பின்ன இப்ப எதுக்கு வந்திருக்காங்க?